உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு உள்ள எந்த மெக்கானிசம் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு இன்சைட் பார்ட்ஸோட டீட்டெயில்ஸ். இதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மொபைல் தான். இது கஸ்டமர்கிட்ட டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்த மொபைல். அதை நான் உங்களுக்காக ஒரு டுட்டோரியல் வீடியோக்காக நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி வேலை செய்யுது, அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் டோரை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஃபஸ்ட்டு மொபைல் வந்து ஒரு சர்வீஸ்க்கு வருது அப்படின்னா நம்ம இந்த மெத்தடில் இது பண்ணுவோம். பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இன்சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்கிரேட் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் டோர் ஒரு பார்ட்ஸாக வந்துடும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா க்ளோசிங் கிரில்லுன்னு சொல்லுவாங்க. க்ளோசிங் கிரில்லுனால் உங்களுக்கு ஒரு லேயராக வந்து பார்த்திங்கன்னா போர்டை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ரிப் கனெக்டர்ஸ் வந்து வெளியே வராமல் இருக்க உங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் கேமரா ப்ரொடெக்ஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா கேமராவை நமக்கு ஹோல்டு பண்ணி லென்ஸ் வழியாக உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் பழைய ஆண்ட்ராய்டு மொபைலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தனியாக வரும் உங்களுக்கு. அதை நம்ம தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்போ வர மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரில்லாக வரும் உங்களுக்கு. கிரில்லுனால் உங்களுக்கு டோட்டல் கப்பாக வரும். மோல்டிங்கில் ஸ்பீக்கர் வந்து உள்ளே இருக்கும். நம்ம தனியாக எடுத்து மாற்ற முடியாது. சேஞ்ச் பண்ணலாம், பட் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். அதோட ஒரிஜினாலிட்டி போயிடும். சவுண்டு குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாகிடும். இது எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக் பார்ட்ஸாக வந்துடும். டோரும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கும். இந்த மாடலில் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் மாடலில் உங்களுக்கு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டீல் டோராகவும் கொடுத்துருப்பாங்க, செராமிக்காகவும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மொபைலுக்கு ஒவ்வொரு மாடல். நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு ரெட்மி 8A மாடல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கனெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே தனி செக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் செக்ஷன் அண்டு ஸ்பீக்கர் செக்ஷன் அண்டு வைப்ரேட்டர், இது மூணுமே தனியாக கொடுத்துருப்பாங்க. மைக் ஆல்சோ கீழே தான் வரும் உங்களுக்கு. ஹெட்ஃபோன் ஜாக், மைக், வைப்ரேட்டர் அண்டு சார்ஜிங் கனெக்டர், ஸ்பீக்கர், இது எல்லாமே உங்களுக்கு ஒரே லைனில் ஒரே சர்க்யூட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரே போர்டு. நீங்கள் போர்டு சேஞ்ச் பண்ணால் இது எல்லாமே டோட்டலாக வரும். பட் வைப்ரேட்டர் தனியாக வரும் உங்களுக்கு. ஹெட்ஃபோன் ஜாக் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சிசி பின் சார்ஜ் ஏறலை அப்படின்னா உங்களுக்கு சிசி பின் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை மைக் கேட்கல அப்படின்னா இந்த போர்டிலேருந்து மைக் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு நிறைய இஷ்யூ இருக்குது, மைக்கு சார்ஜிங் எல்லாமே இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதில் உள்ள இதுவும் மதர் போர்டு தான். பட் வந்து இது சப் போர்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், இதில் ஸ்ட்ரிப்லேயே கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெயின் போர்டில் ஜாயிண்ட் ஆகிற இடம், இது சப் போர்டில் ஜாயிண்ட் ஆகிற இடம். இது மெயின் போர்டுக்கு இது சப்ஸ்டியூட் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். இதிலேருந்து உங்களுக்கு லைன் போகும். அது இந்த ஸ்ட்ரிப் வழியாக தான் உங்களுக்கு போகும். மைக்குக்கு, வைப்ரேட்டர் அண்ட் சார்ஜிங் தான் எல்லாத்துக்கும் இதிலிருந்து தான் உங்களுக்கு லைன்ஸ் போகும். மெயின் மதர் போர்டு அதை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அதுக்குன்னு உங்களுக்கு சிப்பில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதோட டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. இதோட சர்க்யூட் அவ்வளோதான் பாட்டம் செக்ஷனில். நெக்ஸ்ட் பேட்ரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிஸ்பிளே ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து கனெக்டர் இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம டிஸ்பிளே ஃபிட் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே பாட்டம் செக்ஷனில் சொல்ல மறந்துட்டேன், வைப்ரேஷனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. நெட்வொர்க் ஆண்டனாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு டவர் வந்து இது இல்லைனாலும் உங்களுக்கு காட்டும், இருந்தாலும் இது உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இதிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட்லேருந்து மெயின் போர்டுக்கு உங்களுக்கு ஜாயின் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரிப் மெயினாக நம்ம எப்பயுமே ஒரு சர்வீஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக மாட்டிடணும், இல்லைன்னா உங்களுக்கு நோ சர்வீஸ் இஷ்யூ வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா
எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன், தெரியும். நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதை நம்ம திரும்பி அட்டாச் பண்ணுற மாடலில் தான் கொடுத்துருப்பாங்க. எந்த சால்ட்ரிங்கும் தேவையில்லை. கேமராவில் இஷ்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு சால்ட்ரு பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் இஷ்யூ வராது. உங்களுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் கேமரா ஒன்று, சப் கேமரா ஒன்று, ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக இயரிங் ஸ்பீக்கருங்கிறது தனி, ரிங்கர் ஸ்பீக்கருங்கிறது தனி. இயரிங் ஸ்பீக்கருங்கிறது உங்களுக்கு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு இயரிங் ஸ்பீக்கர் இங்கே கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் ஸ்பீக்கர்னால் ஒரே தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. இது ரிங்கர் ஸ்பீக்கர், அதாவது உங்களுக்கு ஃபோன் ரிங் அடிச்சிச்சு அப்படின்னா இதிலேருந்து தான் உங்களுக்கு ரிங் வரும். பட் வந்து அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா இங்கே தான் கேட்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதர் போர்ட்லேன்னு உங்களுக்கு பார்க்கும்போது இது பூராமே உங்களுக்கு ஆண்டனாவோட ரிசீவர்ஸ் தான். இதெல்லாம் உங்களுக்கு சிக்னல்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோரில் கொடுத்துருப்பாங்க. இதோட சர்க்யூட் இங்கே உங்களுக்கு டச் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க டோரை க்ளோஸ் பண்ணும்போது. அப்போ உங்களுக்கு சிக்னல்ஸ் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது நெட்வொர்க் 4G சிக்னல், 4G 3G அந்த மாதிரி சிக்னல்ஸை வந்து இது உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. இதுலேயே கிரவுண்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரவுண்டு வந்து உங்களுக்கு பாடி, அதாவது ஃப்ரேம் பாடியோட டச் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரேம் பாடியிலேருந்து உங்களுக்கு சிக்னலுக்கும் கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. மொபைலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் போர்டோட ப்ராசஸ் இது தான். இதை நம்ம தனியாக எடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பாடி ஃப்ரேம் அல்லது சென்டர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்பிளேவை ஹோல்டு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு மொபைலில் மெயினான பார்ட்ஸ் இதுவும் ஒன்று தான். இதில் பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷன் உங்களுக்கு சைடில் கொடுத்துருப்பாங்க. அதாவது வெறும் பட்டன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பட்டன்ஸ் தான். பட் வந்து மெயின் போர்டில் உங்களுக்கு பட்டன்ஸ்க்கான செக்ஷன் இங்கே இருக்குது. இது வால்யூம் அண்டு பவர் இது கொடுத்துருப்பாங்க. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மதர் போர்டு தான் ப்ராசஸ். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அதர்வேஸ் தான் இது எல்லாமே. அதோட ஒர்க்கை வந்து இது எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்சார், அதாவது ப்ராக்சிமேட்ரி சென்சார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராக்சிமேட்ரி சென்சாருங்கிறது நீங்கள் இயர் ஸ்பீக்கருக்கு கொண்டு போகும்போது உங்களுக்கு டிஸ்பிளே ஆஃப் ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணும்போது டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுது, கால் கட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இது இந்த ரிசீவர் தான். இந்த ப்ராக்சிமேட்ரி சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க்கை மட்டும் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு தெரியும். ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு வெளியில் ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். பட் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்யூட்டாக கொடுத்துருப்பாங்க. இது நம்ம மெயின் மதர் போர்டில் ஜாயிண்ட் ஆகிடும். உங்களுக்கு ஃபிங்கர் ஒர்க் ஆகும். ஃபிங்கர் ஆல்சோ உங்களுக்கு பவர் ஸ்விட்சாகவும் ஒர்க் ஆகும். பவர் ஸ்விட்ச் ஆனால் உங்களுக்கு டச் பண்ணும்போது மொபைல் ஆன் ஆகும். ஒரு மொபைலில் வகையான பார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃபீல்டில் எல்லோரும் மொபைலில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களே மனசில் வந்து இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்குவாங்க. இதுதான் ப்ராப்ளம், அதுதான் ப்ராப்ளம், மைக் கேட்கல, ஸ்பீக்கர் கேட்கல அப்படிங்கிறது மற்ற இஷ்யூக்கு எல்லாமே அவங்க வந்து ஒரு சின்ன கால்குலேஷனோடு வருவாங்க. சரி பண்ணிடலாம் அப்படின்ற மணிக்கு அதுக்குன்னு தனித்தனி ஒர்க் இருக்குது. அதுதான் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைல் எடுத்து போட்டுக்கலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. பண்ணிக்கலாம். பட் சில ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகும். என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, என்கிட்ட இன்னொரு மொபைல் இருக்குங்க, அந்த மொபைல்லேருந்து இதை தூக்கி எடுத்துக்கலாமா, அந்த ஸ்பீக்கரை போடலாமா, அந்த மைக்கை யூஸ் பண்ணலாமா, அந்த டிஸ்பிளே இதுக்கு போட்டுக்கலாமா அப்படின்ற மணிக்கு கேட்பாங்க. வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு மொபைல், ஒவ்வொரு டிஸ்பிளே எல்லாத்துக்கும்
சீரியல் இருக்குது. அதுக்குன்னு தனித்தனி கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மொபைல் ஃபீல்டில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் அப்லோடு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு மொபைல்னால் என்ன, அதுக்குள்ளே எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.